Kadachadika. Good morning, children. So this is the 7th part. Today is the two PPT is there. Morning I will send this, and 2 PPT I will send, and then I will give homework on these two. 7th and 8th, that lesson was completed. Transgenic animals. What do you mean by transgenic? We are changing the genes. So we are changing the genes. We are taking genes from one superior organism to superior species. That gene was introduced into some other species. So that transferred gene was carried by a new species. That animal is called transgenic animal. புரியுதா? ஒரு superior ஸ்பீசிஸ்லேருந்து இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளாக ஹியூமன் ஜீனை ஒரு ஷீப்புக்கு இன்சர்ட் பண்ணி மில்க் ப்ரொடியூசிங் ஜீன்னு வச்சுக்கோங்களேன், அதை ப்ரொடியூஸ் பண்ணி ஸோ அப்போ அந்த ஜீனை கேரி பண்ணிட்டு இருக்க ஷீப்புக்கு டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ்னு பேர். அது ப்ரொடியூஸ் பண்ணுற மில்கில் ஹியூமன் மில்க் ப்ரோட்டீன் இருக்கும். புரியுதா? ஸோ மில்க் ப்ரொடியூசிங் ஜீனை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் டிரான்ஸ்ஜெனிக் அனிமல். இது மாதிரி என்னென்ன நம்ம வந்து பயோடெக்னாலஜியில் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ breeding method was carried out to improve the genetic characteristics of livestock and other domestic animals. ஸோ அனிமல்ஸ்லேயும் livestockனா என்ன, ஆடு மாடு கோழி இதில் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதோடைய குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஜெனட்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸை பண்ணாங்க. இப்போ ஒரு மாடுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாடு வந்து நல்ல டிசீஸ்க்கு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும், இன்னொன்று குட் மில்க் ஈல்டராக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டு மாடையும் கிராஸ் பண்ணுறது அதான் ப்ரீடிங் மெத்தட்ஸ் இல்லையா? அப்போ ஸோ அந்த ஹைப்ரிட் வந்து அது ரெண்டு மாடுக்கும் பிறக்கிற அந்த ஹைப்ரிட் அந்த காஃப் ஹேவிங் போத் த கேரக்டரிஸ்டிக்ஸ். சரியா? ஸோ இதை மாதிரி ஜெனட்டிக் கேரக்டர் இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி ப்ரீடிங் மெத்தட்ஸ் பண்ணினாங்க. நவ் மேனுப்புலேஷன் அட் த ஜெனட்டிக் லெவல் டு கெட் த டிசைர்ட் ட்ரையட் இன் அனிமல்ஸ். நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், ஜெனட்டிக் லெவலில் மேனுப்புலேட் பண்ணுறோம். So transgenes is the process of introduction of extra DNA into the genome of the animals to create and maintain stable heritable characters. இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், DNA என்ன பண்ணுறோம், transfer பண்ணுறோம். So foreign DNA that is introduced is called the transgene, and the animals that are produced by DNA manipulation are called transgenic animals. So the genetically engineered or genetically modified organism. So இங்கே பாருங்க, human gene ஹியூமன்ல இருந்து எடுத்திருக்கோம். It was transferred to the through the micro injection மூலமா மைக்ரோ இன்ஜெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ஜீன். அதோடைய எக்கில் வந்து நம்ம வந்து அந்த ஹியூமன் ஜீனை இன்சர்ட் பண்ணுறோம். எக்கு டொனேட் பண்ணது யார், இந்த அனிமல். ஓகேவா? ஸோ அதோடைய எக்கில் தான் நம்ம ஹியூமன் அதுடைய மில்க் ப்ரொடியூசிங் ஜீனை வெளியில் எடுத்துட்டு நம்முடைய ஹியூமன் ஜீன் மில்க் ப்ரொடியூசிங் ஹியூமன் ஜீனை உள்ள இன் பண்ணிடும். டெவலப்மெண்ட் வித்தின் அ கோஸ்ட் கோட். ஸோ அதில் இருக்குது. ஸோ நவ் டிரான்ஸ்ஜெனிக் கோட். ஸோ மில்க் ஃப்ரம் டிரான்ஸ்ஜெனிக் கோட். அப்போ இந்த மில்கில் வந்து என்ன ப்ரோட்டீன் இருக்கும், ஹியூமன் ஜீன் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ஹியூமன் மில்க் ப்ரோட்டீன் தான் இருக்கும் அதில். ஓகேவா? ஏற்கனவே நம்ம பார்த்தோம், நான் ப்ரீவியஸ் ஃபஸ்ட்டு பிபிடியில் பார்த்தோம், டிரான்ஸ்ஜெனிக் கவ் பார்த்தோம் இல்லையா? ஸோ ஆல்ஃபா குளுட்டமைன் அந்த மில்க் ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம அந்த பிக்சர் பார்த்தோம். ஸோ ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் டிரான்ஸ்ஜெனிக் ஆர்கானிசம். என்னென்ன ஸ்டெப்ஸ், எப்படி டிரான்ஸ்ஜெனிக் ஆர்கானிசம் ப்ரொடியூஸ் பண்ணுறது? ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் செப்பரேஷன் ஆஃப் டிசைர்ட் ஜீன். எது வந்து சுப்பீரியர், எந்த ஜீன் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிவிட்டு செப்பரேட் பண்ணணும். செலெக்ஷன் ஆஃப் அ வெக்டார். ஸோ அது வந்து ஒரு வைரஸ் மூலமாக அந்த ஜீனை உள்ளுக்குள்ளே அனுப்பலாம், இல்லாட்டி டைரக்ட் டிரான்ஸ்மிஷன். ஓகேவா? ஸோ இப்போ அந்த ஜீனை கம்பைனிங் த டிசைர்ட் ஜீன் வித் த வெக்டார். ஸோ அந்த வைரஸ் நம்ம ப்ரீவியஸ் பிக்சர்லாம் பார்த்தோம், எல்லா ஜீனையும் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு வைரஸை தான் நம்ம யூஸ் பண்ண வெக்டார், அதை மாதிரி யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த வெக்டாரை டிரான்ஸ்ஃபர்டு வெக்டாரை இன்ட்ரடக்ஷன் இன்டு த செல் டிஷ்யூ அல்லது எம்ப்ரியோக்குள்ளே இன்சர்ட் பண்ணுவாங்க. இது அடுத்த ஸ்டெப்.
So demonstration of integration and expression of foreign gene in transgenic tissues. So அது எப்படி foreign gene உள்ளுக்குள்ள போய் ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. So now transgenic animals such as mice, rat, rabbit, pig, cow, goat, sheep and fish have been produced. So இவ்வளோ அனிமல்லையும் நம்ம transgenic animals வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? சரி, ஸோ அதே ஸ்டெப்பை நான் வந்து டயக்ரமேட்டிக் ரெப்ரசன்டேஷனாக கொடுத்துருக்கேன். கிரியேட்டிங் டிரான்ஸ்ஜெனிக் அனிமல், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அ டிரான்ஸ்ஜீன், பியூரிஃபிகேஷன் ஆஃப் செகண்ட் ஸ்டெப், ஹார்வெஸ்டிங் ஜைகோட்ஸ் ஆர் ஃபர்டிலைஸ்டு எக்ஸ் ஃப்ரம் ஃபீமேல் மைஸ். ஒரு மைஸில் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். தென் பியூரிஃபிகேஷன் ஆஃப் டிரான்ஸ்ஜீன் டிஎன்ஏ, அதை பியூரிஃபை பண்ணிக்கிறாங்க. மெத்தட்ஸ், என்னென்ன மெத்தட் மூலமாக உள்ளுக்குள்ளே பண்ணுறாங்க. ஜீன் நாக் டவுன் அண்ட் ஆர்என்ஏ இன்டர்ஃபரன்ஸ், ரெட்ரோவைரஸ் மீடியேட்டட் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர், எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல் ட்ரான்ஸ்ஃபர், மைக்ரோ இன்ஜெக்ஷன். ஸோ இப்படி 4 விதமான மெத்தடில் நம்ம வந்து உள்ளுக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணலாம். ஓகேவா? அடுத்து பாருங்கள், இப்போ பாருங்கள், இம்ப்ளான்டேஷன் ஆஃப் மைக்ரோ இன்ஜெக்டட் ஜைகோட்ஸ் இன்டு த ரெசிபியன். மைஸ்குள்ளேயே அந்த ஜைகோட்டையே அந்த மைஸ்குள்ளே அனுப்புகிறாங்க. 20 days போஸ்ட் இன்ஃபெக்ஷன் pregnant mice. Now 10 days post delivery, screen for transgenic positives in pups from tail clippings. ஓகேவா? ஸோ அந்த மைக்ரோ இன்ஜெக்ஷன் மூலமாக அந்த ஜைகோட்டை நம்ம உள்ளுக்குள்ளே அனுப்பியிருக்கோம்ல, அதுக்கப்புறம் அது குட்டி போட்ட பிறகு போஸ்ட் டெலிவரியில் அந்த டிரான்ஸ்ஜெனிக் வந்து பாசிட்டிவ்ஸாக எதெல்லாம் இருக்கோ அந்த பப்ஸை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டெயில் கிளிப், ஸோ அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக பண்ணிக்குவாங்க. ஸோ இப்படி தான் ஒரு டிரான்ஸ்ஜெனிக் அனிமலை க்ரியேட் பண்ணுறாங்க. பாருங்கள், டிஎன்ஏ கன்ஸ்ட்ரக்ட் வெளியில் எடுத்துகிட்டு ஃபர்டிலைஸ்டு எக்கில் அந்த நியூக்ளியஸ் வைக்கிறாங்க. ஃபீமேலுக்கு அதை கொடுத்துட்றாங்க, இம்ப்ளான்டேஷன். ஸோ நான் டிரான்ஸ்ஜெனிக் ஆஃப்ஸ்ப்ரிங் எத்தனை இருக்குது? டிரான்ஸ்ஜெனிக் ஃபவுண்டர் ஒன்று கிடைக்குது இதில். ஓகேவா? ஸோ இப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ இது நியூக்ளியர் இன்ஜெக்ஷன் மைக்ரோ இது மூலமாக போட்டது. இப்போ எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ஸ், டிஎன்ஏ அடிஷன் ஆர் ஹோமோலகஸ் எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ஸ், ஹோஸ்ட் பிளாஸ்டோசிஸ், இம்ப்ளான்டேஷன், மைஸ்க்கு இம்ப்ளான்ட் பண்ணுறாங்க. ஜெஸ்டேஷன், ஸோ சிமரா வித் ஜெர்ம் செல் மாடிஃபிகேஷன். ஸோ எல்லாமே வந்து சொமேட்டிக் செல் ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன், ஜெர்ம் செல் மாடிஃபிகேஷன். ஸோ இப்படி 2 விதமான டைப் கிடைக்குது. டிரான்ஸ்ஜெனிக் மைஸ் எப்படி மாறுது அப்படிங்கிறத உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து நியூக்ளியஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது எப்படி இருக்குது? நியூக்ளியர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஃபீமேல் ரெசிபியன் க்ளோன் டிரான்ஸ்ஜெனிக் ஃபவுண்டர் கிடக்கு. ஸோ இப்படி 3 டைப்ஸ் ஆஃப் மெத்தடில் டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு இதை காமிச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், ஒரு டேபிளே உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நான். என்னென்ன ஃபார் எக்ஸாம்பிள் இதில் டிரான்ஸ்ஜெனிக் ரேபிட், இட்ஸ் அ மாடல், மெடிக்கல் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணுறது? கார்டியோவாஸ்குலர் டிசீஸை வந்து காஸ் பண்ணி அல்லது எய்ட்ஸை காஸ் பண்ணி கண்டுபிடிக்கிற கேன்சரை காஸ் பண்ணி கண்டுபிடிக்கிற மெடிசனை அதுக்கு இன்ஜெக்ட் பண்ணி அது க்யூர் ஆகுதா, என்னென்ன டிஷ்யூஸ்லாம் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் அதுக்கு பேர் மாடல். ஓகேவா? ஸோ ஒரு ட்ரக்கு வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி வேரியஸ் மாடல்ஸ், அனிமல் மாடல்ஸில் நம்ம ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் லாஸ்ட்டில் ஹியூமனில் வந்து பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி மாடலாக டிரான்ஸ்ஜெனிக் ரேபிட்டை க்ரியேட் பண்ணுறாங்க. அப்போ ஹியூமன் ஜீன் இதில் இருந்தால் தானே அந்த செல்லை டெஸ்ட் பண்ண முடியும். ஸோ அப்போ ஹியூமன், இப்போ கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் அப்படின்னா ஹியூமன் ஹார்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற டிரான்ஸ்ஜெனிக் ரேபிட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் தான் மாடலாக டிசீஸை க்ரியேட் பண்ணி ட்ரக் ஒர்க் பண்ணுதா இல்லையான்னு பார்ப்பாங்க. சரியா? அப்போ இந்த ஹார்ட்டுக்கு, ஸோ இந்த ரேபிட்டுக்கு ஆக்சுவலாகவே ஹார்ட்டு வந்து எதாவது மாடிஃபை பண்ணியிருப்பாங்க, ஹியூமன் ஹார்ட் இருக்கிற மாதிரி மாடிஃபை பண்ணியிருப்பாங்க. ப்ரீவியஸ் பிக்சரில் பார்த்தோம்ல அதை மாதிரி. சரி, ஸோ இப்போ பாருங்கள் என்னென்ன ட்ரக்ஸ் என்னென்ன அனிமலில் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு நான் சும்மா ஒரு ஜென்ரலாக ஒன்று கொடுத்துருக்கேன். ஓகேவா? இந்த மாதிரி மாடலில் கண்டுபிடிச்சி அந்த ட்ரக்ஸை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ ஸோ இங்கே பாருங்கள், ஹியூமன் ஜீன் ஹியூமன்லேருந்து எடுத்திருக்கோம். இட் வாஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் த்ரூ த மைக்ரோ இன்ஜெக்ஷன் மூலமாக, மைக்ரோ இன்ஜெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ஜீன். அதோடைய எக்கில் வந்து நம்ம வந்து அந்த ஹியூமன் ஜீனை இன்சர்ட் பண்ணுறோம்.
எக்கை டொனேட் பண்ணது யார்? இந்த அனிமல். ஓகேவா? ஸோ அதுடைய எக்கில் தான் நம்ம ஹியூமன் அதுடைய மில்க் ப்ரொடியூசிங் ஜீனை வெளியில் எடுத்துட்டு நம்முடைய ஹியூமன் ஜீன் மில்க் ப்ரொடியூசிங் ஹியூமன் ஜீனை உள்ள என் பண்ணிடும். டெவலப்மெண்ட் வித்தின் அ கோஸ்ட் கோட். ஸோ அதில் இருக்குது. ஸோ நவ் டிரான்ஸ்ஜெனிக் கோட். ஸோ மில்க் ஃப்ரம் டிரான்ஸ்ஜெனிக் கோட். அப்போ இந்த மில்கில் வந்து என்ன ப்ரோட்டீன் இருக்கும்? ஹியூமன் ஜீன் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ஹியூமன் மில்க் ப்ரோட்டீன் தான் இருக்கும் அதில். ஓகேவா? ஏற்கனவே நம்ம பார்த்தோம், நான் ப்ரீவியஸ் ஃபஸ்ட்டு பிபிடியில் பார்த்தோம், டிரான்ஸ்ஜெனிக் கவ் பார்த்தோம் இல்லையா? ஸோ ஆல்ஃபா குளுட்டமைன் அந்த மில்க் ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம அந்த பிக்சர் பார்த்தோம். இப்போ பாருங்கள், இங்கே ஒரு ரெசிபியன் நம்ம ஒரு எப்படி ஜெனட்டிக் கேரக்டர் இம்ப்ரூவ் பண்ணுற ஒரு குவாலிட்டியை க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒயில்டு டைப் ஹென்னு. ஒயில்டு டைப் ஹென்னுன்னா என்ன? காட்டுக்கோழி இருக்குல்ல, அதில் உள்ள எம்ப்ரியோ இதை டொனேட் எடுத்துக்கிறாங்க, வெளியில் எடுத்துடுறாங்க. அதை ஒயிட் லெகானுக்கு உடைய எக்கில் வந்து அதை இன்சர்ட் பண்ணுறாங்க. அதில் மூலமாக டெவலப் ஆன ஒரு மேல் நமக்கு கிடைக்குது, ஜெர்ம்லைன் சிம்ராஸ். அதை ஃபீமேல் பெசன்ட் என்ன, ஒயில்டு ஹென்னோட கிராஸ் பண்ணுறாங்க. கிராஸ் பண்ணும்போது டோனார் டிரைவ்ட் ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் 2 பாருங்கள் ஹைப்ரிடாக கிடச்சிருக்கு. 2 ஹைப்ரிட் கிடச்சிருக்கு. 1 வந்து பெசன்ட், அந்த காட்டுக்கோழியாகவே வந்திருக்கு. சரியா? ஸோ இப்படி நம்ம பெட்டர் வெரைட்டி ஹைப்ரிட்ஸை நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி டிரான்ஸ்ஜெனிக் அனிமல் மூலமாக. ஓகேவா? சரி. ஒய் யூஸ் டிரான்ஸ்ஜெனிக் மவுஸ் மாடல்? மவுஸை ஏன் மாடலாக நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா, மாடல் த டெவலப்மெண்ட் ஆஃப் ஹியூமன் டிசீஸ் இன் அ கண்ட்ரோல் என்விரான்மெண்ட். கண்ட்ரோல் என்விரான்மெண்ட்டில் டிசீஸை டெவலப் பண்ணுறாங்க. டெஸ்ட் பாசிபிள் நியூ ட்ரக் ட்ரீட்மெண்ட் அண்ட் கெட் ஃபாஸ்டர் ரிசல்ட். ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் அதுக்கெல்லாம் ஃபாஸ்டர் ரிசல்ட் இந்த இதிலேருந்து கண்டுபிடிச்சிருவாங்க. டார்கெட் ஸ்பெசிஃபிக் ஜீன்ஸ் டு ஸ்டடி. இந்த பர்டிகுலர் ஜீனை நம்ம ஈஸியாக ஸ்டடி பண்ணலாம். ரெப்ளிகேட் ஸ்பெசிஃபிக் கேரக்டரிஸ்டிக் சிம்டம்ஸ் ஆர் பேத்தாலஜி ஆஃப் த டிசீஸ். ஸோ அந்த சிம்டம் எப்படி வருது, பேத்தாலஜி, அந்த டிசீஸ் எப்படி இன்ஃபெக்ஷன் ஆகுது, என்னென்ன பாதிக்குது, இதெல்லாம் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். இந்த மாடல்ஸை டிரான்ஸ்ஜெனிக் மாடல்ஸை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம். பாருங்கள், டிஎன்ஏ கன்ஸ்ட்ரக்ட் வெளியில் எடுத்துகிட்டு ஃபர்டிலைஸ்டு எக்கில் அந்த நியூக்ளியஸ் வைக்கிறாங்க. ஃபீமேலுக்கு அதை கொடுத்துட்றாங்க, இம்ப்ளான்டேஷன். ஸோ நான் டிரான்ஸ்ஜெனிக் ஆஃப்ஸ்ப்ரிங் எத்தனை இருக்குது? டிரான்ஸ்ஜெனிக் ஃபவுண்டர் 1 கிடைக்குது இதில். ஓகேவா? ஸோ இப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ இது நியூக்ளியர் இன்ஜெக்ஷன் மைக்ரோ இது மூலமாக போட்டது. இப்போ எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ஸ், டிஎன்ஏ அடிஷன் ஆர் ஹோமோலகஸ் எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ஸ், ஹோஸ்ட் பிளாஸ்டோசிஸ், இம்ப்ளான்டேஷன், மைஸ்க்கு இம்ப்ளான்ட் பண்ணுறாங்க, ஜெஸ்டேஷன். ஸோ சிமரா வித் ஜெர்ம் செல் மாடிஃபிகேஷன். ஸோ எல்லாமே வந்து சொமேட்டிக் செல் ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன், ஜெர்ம் செல் மாடிஃபிகேஷன். ஸோ இப்படி 2 விதமான டைப் கிடைக்குது. இம்யூனோ பிக் கிரியேட் பண்ணியிருக்காங்க. சரியா? பிக் செல்ஸை வந்து ஐசோலேட் பண்ணி எடுத்துட்டாங்க. அந்த நாக் அவுட்னா என்ன, அதுடைய ஆன்டிஜன் ஆன்டிபாடியை வந்து என்ன செய்தாங்க, நாக் பண்ணிட்டாங்க. பிக் ஆன்டிஜனை டெலீட் பண்ணிவிட்டு ஹியூமன் ஹியூமன் ஆன்டிபாடி ஜீன்ஸை உள்ளுக்குள்ளே ஆட் பண்ணுறாங்க. புரியுதா? ஸோ அப்போது இப்போ வந்து அந்த பிக் செல்லுக்கு என்ன இருக்குது, ஹியூமன் ஆன்டிபாடி ஜீன் இருக்குது. அந்த நியூக்ளியஸை வந்து பிக்கில் உள்ள நியூக்ளியஸை வெளியில் எடுத்துகிட்டு இதை உள்ளுக்குள்ளே அனுப்பிடுறோம். ஸோ அந்த இதை இந்த பிக்குக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறோம். அப்போ க்ளோன்டு பிக் ப்ரொடியூசிங் ஹியூமன் ஆன்டிபாடிஸ். அப்போ அதோடைய பிளட்டில் ஹியூமன் ஆன்டிபாடிஸ் கிரியேட் ஆகும். ஸோ இம்யூனைஸ் பிக் வித் பேத்தோஜன், ஐசோலேட் ஹியூமன் பாலிக்ளோனல் ஆன்டிபாடிஸ் ஃப்ரம் பிக்ஸ் பிளாஸ்மா. பிக்ஸ் பிளாஸ்மாலேருந்து என்ன செய்திடலாம், கொடுத்துடலாம். ஸோ அதை இம்யூனைசேஷன், இம்யூனைஸ் சோல்ஜர்ஸ் அகெயின்ஸ்ட் பேத்தோஜன். ஸோ அந்த சோல்ஜர்ஸ்க்கெல்லாம் வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது புரியுதா உங்களுக்கு? அதுடைய ஆன்டிஜன் அப்படின்னு
ஆன்டிபாடி ஜீன், ஆன்டிபாடி எந்த ஜீன் ப்ரொடியூஸ் பண்ணுதோ அந்த ஜீனை வெளில எடுத்துறாங்க. நாக் அவுட்னா என்ன, அதோடைய ஜீன் எக்ஸ்பிரஸ் ஆகாமல் அதை நாக் அவுட் பண்ணிடுறாங்க, அப்படியே அதை மாடிஃபை பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்குள்ளே எதை ஆட் பண்ணுறாங்க, ஆன்டிபாடி, ஹியூமன் ஆன்டிபாடி ஜீனை பண்ணிடுறாங்க. பண்ணிவிட்டு அந்த நியூக்ளியஸை எதுக்குள்ளே அந்த ஜீனை வந்து என்ன எதுக்குள்ளே அனுப்புகிறாங்க, அந்த பிக்குடைய நியூக்ளியஸ் கூட. ஸோ இப்போ அந்த க்ளோன்டு பிக் அந்த நியூக்ளியஸை அந்த க்ளோன் பிக்குக்கு அனுப்பிடுவாங்க. அப்போ அதோடைய பிளட் பிளாஸ்மாவில் ஹியூமன் ஆன்டிபாடி இன்டர்ஃபெரான் அதாவது ஆன்டிபாடி செல்ஸ் கிரியேட் ஆகும். அதை என்ன பண்ணுவாங்க, பாலிக்ளோனல் ஆன்டிபாடின்னு சொல்கிறாங்க. அதை வெளியில் எடுத்துகிட்டு அதை ஷோல்ஜர்ஸ்க்குலாம் இம்யூனைசேஷன் ப்ராசஸ்க்கு நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு. இதெல்லாம் வந்து இம்யூனோ பிக்னு சொல்கிறாங்க. இதை transgenic animals. What do you mean by transgenic? We are changing the genes. So we are changing the genes. We are taking genes from one superior organism to superior species. That gene was introduced into some other species. So that transferred gene was carried by a new species. That animal is called transgenic animal. புரியுதா, ஒரு சுப்பீரியர் ஸ்பீசிஸ்லேருந்து இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளாக ஹியூமன் ஜீனை ஒரு ஷீப்புக்கு இன்சர்ட் பண்ணி மில்க் ப்ரொடியூசிங் ஜீன்னு வச்சுக்கோங்களேன், அதை ப்ரொடியூஸ் பண்ணி ஸோ அப்போ அந்த ஜீனை கேரி பண்ணிகிட்டு இருக்க ஸோ டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ப்ரோட்டீன்ஸ் which are important for medical and pharmaceutical application. அடுத்தது அதாவது மருந்து தயாரிக்கிற இண்டஸ்ட்ரிக்கெல்லாம் யூஸ் ஆகும். யூஸ் ஃபார் டெஸ்டிங் த சேஃப்டி ஆஃப் வேக்சினை ஃபஸ்ட்டு இந்த மைஸ்லலாம் இந்த 4 மாடல்லையும் முதல்ல டெஸ்ட் பண்ணுவாங்க. சரியா, அதான் அந்த முன்னாடி காமிச்சோம்ல அந்த மாடல்களில் ஃபஸ்ட்டு செல்லுலார் லெவலில் டெஸ்ட் பண்ணுவாங்க, மவுஸ், அடுத்து என்ன இந்த ரேபிட்டு, அதுக்கடுத்து பிக்கு, அதுக்கப்புறம் தான் ரியலாக ஹியூமன் பேஷண்ட்டுக்கு கொடுத்து பண்ணுவாங்க. அது மாதிரி டெஸ்டிங் டாக்ஸிசிட்டி இன் அனிமல்ஸ். ஓகேவா, அந்த செல் கேரி பண்ணி அந்த ஜீன் கேரி பண்ணியிருக்கிறதுனால அது அதில் ஏதாவது ப்ராப்ளம் வருதா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் டிரான்ஸ்ஜெனிக் அனிமலுக்கு அந்த டாக்ஸிக்ஸ் அந்த செல்லை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அதோடைய எஃபெக்டை ஸ்டடி பண்ணுவாங்க. ஸோ டிரான்ஸ்ஜெனிஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் இம்ப்ரூவிங் த குவாலிட்டி ஆஃப் மில்க், மீட், எக், உல், இதெல்லாம் நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். அடுத்தது டெஸ்டிங் ட்ரக் ரெசிஸ்டன்ஸ். ட்ரக்குகளுக்கெல்லாம் நம்ம வந்து ரெசிஸ்டண்ட்டாக இருக்குமா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கெலாம் இது யூஸ் ஆகும். ஒய் யூஸ் டிரான்ஸ்ஜெனிக் மவுஸ் மாடல்? மவுஸை ஏன் மாடலாக நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா, மாடல் த டெவலப்மெண்ட் ஆஃப் ஹியூமன் டிசீஸ் இன் அ கண்ட்ரோல் என்விரான்மெண்ட். கண்ட்ரோல் என்விரான்மெண்ட்டில் டிசீஸை டெவலப் பண்ணுறாங்க. டெஸ்ட் பாசிபிள் நியூ ட்ரக் ட்ரீட்மெண்ட் அண்ட் கெட் ஃபாஸ்டர் ரிசல்ட். ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் அதுக்கெல்லாம் ஃபாஸ்டர் ரிசல்ட் இந்த இதிலேருந்து கண்டுபிடிச்சிருவாங்க. டார்கெட் ஸ்பெசிஃபிக் ஜீன்ஸ் டு ஸ்டடி. இந்த பர்டிகுலர் ஜீனை நம்ம ஈஸியாக ஸ்டடி பண்ணலாம். ரெப்ளிகேட் ஸ்பெசிஃபிக் கேரக்டரிஸ்டிக் சிம்டம்ஸ் ஆர் பேத்தாலஜி ஆஃப் த டிசீஸ். ஸோ அந்த சிம்டம் எப்படி வருது, பேத்தாலஜி, அந்த டிசீஸ் எப்படி இன்ஃபெக்ஷன் ஆகுது, என்னென்ன பாதிக்குது, இதெல்லாம் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். இந்த மவுஸ் மாடல்ஸை டிரான்ஸ்ஜெனிக் மாடல்ஸை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம். பயோடெக்னாலஜியில் என்னென்ன விதத்தில் மெடிக்கல் ரிசர்ச்சு, டிடெக்ஷன் ஆஃப் டாக்ஸிக் அண்ட் ஸ்பெசிஃபிக் ப்ரோட்டீன்ஸ், ஜெனோகிராஃப்டிங், ஒரு ஸ்பீசிஸ்லேருந்து இப்போ வந்து ஹியூமன் ஜீனை ஒரு பிக்குக்கு பண்ணி அதை பண்ணுறாங்க இல்லையா, அதான் ஜெனோகிராஃப்ட். ஒரு ஸ்பீசிஸே டிஃபரெண்ட். ரெகுலேஷன் ஆஃப் ஜீன் எக்ஸ்பிரஷனை பார்க்கலாம், ட்ரக் டெஸ்ட் பண்ணலாம், ட்ரக் ப்ரொடக்ஷனுக்கு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ரோலாக வந்து இருக்குது இது.